ஒப்பீடு, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அதை பற்றி பார்க்கணும் அப்படி தானே கேட்குறீங்க? புது ஆட்சி வந்திருக்கு, புது தலைவர் வந்திருக்கிறாரு, எல்லாரும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். நாம் பழங்காலத்தில் எப்படி ஒப்பிட்டார்கள், இப்போ எப்படி ஒப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்ல. அதுக்காக தான் இந்த ஒப்பீடு. கபிலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாரி மன்னன், நீங்கள் எல்லோரும் வேள்பாரி படிச்சிருப்பீங்க, பாரி மன்னனை பற்றி படிச்சிருப்பீங்க. அந்த பாரி மன்னனை பற்றி அவர் சொல்கிறாரு, பாரி பாரி என்று பல எத்தி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர், பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று குறிப்பிடுறார். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாரும் பாரி தான் வாரி வழங்குவான்னு சொல்கிறீங்களே, பாரி தான் வாரி வழங்குவானா? அவனை மாதிரி வழங்கக்கூடிய இன்னொருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. யாருங்க அது? அதுதான் மாரி, மழை. அந்த மழையும் அப்படி தான் வாரி வழங்கும் அப்படின்னு கபிலர் சொல்கிறார். இந்த மாதிரி நாம் ஒப்பிடும்போது, ஒருத்தரோட நம்ம ஒப்பிட்டு அவரை உயர்ந்தவராக காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி பொருள்களோடு ஒப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அதே மாதிரி கம்பராமாயணத்துலேயும் ஒரு இடத்துல விஸ்வாமித்திரர் வரும்போது தசரதனை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் எங்கே போவேன்? அழகாபுரிக்கு போவேன், பிரம்மதேவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவேன், சிவபெருமான் கிட்ட போவேன், எல்லார்கிட்டையும் போகிற மாதிரி அவங்கக்கிட்ட போகிற மாதிரி நான் முன்னிடத்தில் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன ஆற்றல்? தசரதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பிரம்மன் மாதிரி, சிவன் மாதிரி, திருமால் மாதிரி அப்படிங்கிற பொருளில் கம்பராமாயணத்தில் ஒரு ஒப்பீடு இருக்கிறது. இந்த மாதிரி வேதநாயகம் பிள்ளையும் ஒரு ஒப்பீடு ஒன்று குறிப்பிடுறார். அவர் ஒப்பீடு எப்படின்னா, ஒருத்தன் வேதநாயகம் பிள்ளையை பார்க்குறான். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல எல்லாரும், அவரை பற்றி தான் சொல்கிறேன். அவரை ஒருத்தன் பார்க்குறவன் என்ன பண்ணுறான், அவரை பார்த்த உடனே சொல்கிறான், அருங்கிரியே, கற்பகமே, காளையே, அனந்தனே, அரியே, பொருள் கொடு அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, அருங்கிரி அப்படின்னா இமயமலை போன்றவனே அப்படின்னு அர்த்தம். கற்பகமே அப்படின்னா கேட்டதையெல்லாம் அள்ளி தரக்கூடிய கற்பக மரமாக இருக்கக்கூடியவனே, அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு நினச்சதையெல்லாம் அந்த மரம் நமக்கு கொடுக்குமா. அதுதான் அந்த கற்பக மரத்தினுடைய சிறப்பு. காளை அப்படின்னா வலிமை பொருந்தியது, அதனால் அவர் வலிமை பொருந்தியவர் அப்படிங்கிற பொருளில் சொல்கிறார். அனந்தன் அப்படின்னா பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாம்பு இருக்கே, அதுக்கு அனந்தன் அப்படின்னு ஒரு பேர். இந்த பூமியை தாங்கக்கூடிய அந்த பாம்பை கூட நம்ம என்ன சொல்லுவோம், அனந்தன், ஆதிசேஷன்னு சொல்கிறோம்ல, அந்த பாம்பே. ஹரியே அப்படின்னா என்ன? ஹரி அப்படின்னு யாருக்கு பேர் அப்படின்னா, சிவபெருமான் இவர் பிரகலாதன் வேண்டும்போது நரசிங்க அவதாரம் எடுத்து பெருமாள் வந்தார்ல, அந்த நரசிங்க அவதாரத்துக்கு பேர் தான் ஹரி அப்படின்னு பேர். அது ஹரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரி என்பது தான் ஹரி அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி சொன்னவங்க கிட்ட வேதநாயகம் பிள்ளை சொல்கிறாரு, பாம்பே, இருங்கல்லே, மரமே, மாடே, மிருகமே, சற்று இருன்னு சொன்னார். உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சான். இப்போ அவன் சொல்லும்போது அருணகிரியேங்கிறான், அருங்கிரியேங்கிறான். அருங்கிரியன்னா ஒப்பற்ற மலை. அதை இவர் என்ன சொல்கிறாரு, இருங்கல்லே அப்படின்னா அவனை அதே சொல்ல தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறாரு, கற்பகமே அப்படின்னு சொல்லும்போது மரமேங்கிறாரு. உடனே அவனுக்கு கோபம் வந்துட்டுது. இந்த மாதிரி ஒப்பிடும்போது நம்ம எப்படி ஒப்பிட வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இதை எதுக்காகங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க? இப்போது நம்ம சென்ற காணொளியில் நான் சொன்னேன், இந்த விஜய்வுக்கு கிடைத்த அவமானங்கள்லாம் எவ்வளவு, அவருக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட்டார், எப்படியாவது ஆட்சியை அமைக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ துன்பப்பட்டார் அப்படின்னெல்லாம் சொல்கிறோம். யாருடைய ஆட்சியை அமைப்பதற்கு அவர் துன்பப்பட்டார் அப்படின்னா, தன்னுடைய ஆட்சியை அமைப்பதற்கு தானே அவர் துன்பப்பட்டார். அப்போ அவர் என்ன சொல்லணும்,
விஜயினுடைய ஆட்சி, ஜோசப் விஜயினுடைய ஆட்சி அப்படி தானே சொல்லணும். அந்த ஆட்சியை வேறு ஒரு பேரை சொல்லி அந்த ஆட்சின்னு சொல்லலாமா? விஜய் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறாரு, நிறைய செஞ்சுருக்காரு அப்படின்னு அவரை புகழும்போது என்ன பண்ணணும்? விஜய் மாதிரி கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படி தானே சொல்லணும். அவரை வேற யாரோடையாவது ஒப்பிட்டு அவர் மாதிரி தான் இவர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவருடைய உழைப்பு எங்கே போகிறது? அப்போ இவர் கொடுக்கக்கூடிய அந்த குணம் எங்கே போகிறது? இவருடைய ஆட்சி எங்கே போகிறது? அப்போ நல்லது நடக்கும்போது வேற ஒருத்தர் பேரை சொல்கிறது, கெட்டது நடந்தால் இவர் பேரை சொல்கிறதா? அப்போ அந்த ஒப்பீடு எப்படி பொருத்தமாக இருக்கும்? அப்போ நம்ம யாரையாவது ஒப்பிட வேண்டும் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இல்லாத பொருளை இந்த இவர் ஒப்பிட்டார் பாருங்க. மாரியும் உண்டு ஈண்டு உலகு பிறப்பதுவே அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி ஒப்பிட முடியாத மிக உயர்ந்த பொருள்களை நாம் ஒப்பிடலாம். அமுதமே, அமுதங்கிறது கிடைக்காது, தேவாமிர்தமே கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் அந்த மாதிரி ஒப்பிட்டு பேசுவது அப்படிங்கிறது வேற. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நாம் யாரையாவது ஒப்பிடணும்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான், நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று கூட உண்டு பாருங்கள், திரைப்பட பாடல். உனக்கு நீ தான் நிகர், உனக்கு நீ தான் ஒப்பு. அதே மாதிரி எனக்கு நான் தான் ஒப்பீடு. அடுத்தவர்களை நம்மோடு ஒப்பிடுதல் அப்படிங்கிறது சில சமயங்களில் வேண்டுமானால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பல சமயங்களில் அது மனசுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் பிடித்த ஒருவர் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கடவுளை போலங்க நீங்கள் எனக்கு அப்படின்னு சொன்னால் கூட கடவுளை பிடிக்காதவன் என்ன பண்ணுவான்? திட்டுவானா திட்ட மாட்டானா? திட்டுவாங்கள்ல. அதனால் கடவுளை பிடிக்காதவர்கள் கூட கடவுளை போலன்னு சொன்னால் பிடிக்காது, அவங்களுக்கு திட்டுவாங்க. அந்த மாதிரி தான் ஒருவரை ஒப்பிடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான் அப்படின்னு ஒப்பிடுவது தான் நல்லது. அப்படிப்பட்ட இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் விஜயினுடைய ஆட்சியை விஜயின் ஆட்சி அப்படி தான் சொல்லணும். விஜய் கொடுத்தாரு அப்படி தான் சொல்லணும். விஜய் மாதிரி கொடுப்பதற்கு ஆள் இல்லை அப்படி தான் சொல்லணும். விஜய் மாதிரி கஷ்டப்படுறவங்க யாரும் இல்லை அப்படி தான் சொல்லணும். நீ அவர் மாதிரி கஷ்டப்பட்ட, இவர் மாதிரி கொடுத்த, இவர் மாதிரி ஆட்சி நடத்துகிற, அதுக்கு எதுக்கு விஜய் ஜோசப்பு? தேவையில்லையே. அதனால் அந்த மாதிரி நம்ம பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாராட்டும் போது யாராக இருந்தாலும் நேருக்கு நேர் அவர்களை சொல்லி பாராட்டுவதும் அவர்களை ஒப்பிடுவதும் தான் நல்லதே தவிர மற்றவற்றோடு அவற்றை ஒப்பிடுவது அப்படிங்கிறது சரியானது இல்லை என்பதை எல்லாருமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நேற்று கூட பாருங்கள், அந்த சந்திப்புகளை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பாக இருக்காங்க, எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தொண்டர்களுக்கு நடுவில் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா தலைவர்களே சண்டை போட்டுக்கல. இது தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இது இப்போ பாருங்கள், நான் எல்லா கட்சிக்கார தலைவர்களையும் நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த மாதிரி நீங்கள் வேறு கட்சிக்காரர்கள் உங்களோட அருகிலே இருப்பார்களே ஆனால் அவங்களோட சண்டை போடாதீங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்லக்கூடிய செய்தி தான் இந்த செய்தி. எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி தான் இந்த செய்தி. அதை தான் தலைவர்கள் மக்களுக்கு சொல்லணும், தங்களினுடைய செயலின் மூலம் உணர்த்தணும். அதுதான் நேற்று நடந்திருக்கு. எல்லாரும் போகிறதும், எல்லாரையும் பார்க்குறதும், போகிறதும், வர்றதும், ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டி கொள்வதும், ஒருத்தரை வழி அனுப்புவதற்கு வாசல் வரைக்கும் வருவதும், அவரை அழைத்து கொள்வதற்கு வாசலில் அழைத்து கொண்டு போவதும், இதெல்லாம் பண்பின் இலக்கணம். இந்த பண்புகளை தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு தொண்டர்கள் அடித்து கொள்கிறார்கள், ஒருத்தரோட ஒருத்தர் அடித்து கொள்கிறார்கள். பார்க்குறோம், நம்ம நிறையா சமூக ஊடகங்களில் அடித்து கொள்வதை பார்க்குறோம். இந்த கட்சிக்காரனானி, இந்த கட்சிக்காரனானி அப்படின்னு ஒருத்தனோட ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. அதனால் இந்த மாதிரி தலைவர்கள் நடந்து கொள்ளும்போது தொண்டர்கள் நாமும் இப்படி எல்லோரிடத்திலேயும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை மதிக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நாம் அதையெல்லாம் கடந்து ஒவ்வொருவரையும் நாம் மனிதராக மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நேற்று எல்லாருக்கும் சொல்லப்பட்டது, இன்றைக்கும் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மிகச்சிறப்பு. அதனால் நம்ம ஒப்பிடும்போது அவர்களுக்கு அவர்களையே ஒப்பிடுங்கள்,
அடுத்தவர்களோடு அவர்களை ஒப்பிடக்கூடாதுங்கிறத நாம் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள், பின்னூட்டங்கள் கொடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். சரிங்களா? நான் ஒவ்வொரு தடையும் சொல்கிறேன், இன்னொரு முறையும் சொல்கிறேன், நீங்கள் நிறைய எனக்கு பின்னூட்டங்கள் கொடுங்கள். நன்றி.